وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 16வது நோன்பையும் 17வது நாளினுடைய தராவி தொழில் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடம் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்று ஓதப்பட்ட இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஒரு படிப்பினை. அல்லாஹ் கூறுகின்றான், மறுமை நாளில் தன்னுடைய நீதியை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான். மறுமை நாளையில நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய நீதியை வழங்குவான் என்பதாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான். அதே போன்று மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய கருணையை எனக்கு வழங்குவான் என்பதாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான். அதே போன்று மறுமை நாளில் தன்னுடைய அத்தாட்சியை அல்லாஹு தாலா எல்லோருக்கும் காண்பிப்பான். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அவனுடைய இறை தூதர்களை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு, அல்லாஹுவை நாளை மறுமை நாளையில அல்லாஹ் நீதியை வழங்குவான் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கையா இருக்கணும். 2வது, தன்னுடைய கருணையை அல்லாஹ் எனக்கு வழங்குவான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அல்லாமல் இருக்கணும். அல்லாஹ் என்ன செஞ்சிட மாட்டான், என்னை தண்டிச்சிட மாட்டான், அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவான், அந்த கருணையை கொண்டு நிச்சயம் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதே போன்று அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். இப்ப நமக்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலேயுமே அவங்க என்ன வழிமுறை எனக்கு காணிச்சு கொடுத்தாங்களோ, அவங்க எதை செய்யணும்னு சொன்னாங்களோ அதை செய்வதையும், எதை விட்டு அவர்கள் தவிர்ந்து கொள்ள சொன்னார்களோ அதை விட்டு தவிர்ந்து கொள்வதில் சரியாக அவர்களை பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அடியார்கள் இப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், தன்னை நிராகரித்தவர்கள். யார? அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வை இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கிறதா அப்படின்னு சொன்னா கிடையாது. அல்லாஹ்வே இல்லை என்பதாக சொல்வது முழுக்க முழுக்க அது இறை மறுப்பாளராக ஆகிடும். தன்னை நிராகரித்து என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட கடமைகளை கட்டளைகளை நிராகரிப்பது. எப்போ ஒருத்தர் தொழுகையை புறக்கணிக்கிறாரோ நிராகரிக்கிறாரோ, எப்போ ஒருவர் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட நோன்புகளை, ஜக்காத்துகளை, ஹஜ்ஜுகளை எல்லாம் செய்வதற்கு வசதி இருந்து நிராகரிக்கிறாரோ புறக்கணிக்கிறாரோ, அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்பதாக சொன்னதை எவர் அதை நிராகரிக்கின்றாரோ இவங்கத்தான் அல்லாஹ் சொல்றான், எவர் தன்னை நிராகரித்து என்னுடைய தூதர்களை நிராகரிக்கிறாரோ. அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி நிராகரிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராத ஒன்றுமே இல்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம எப்படி படுத்து தூங்கணுங்கிறது வரைக்கும் நமக்கு சொல்றாங்க. நாம எப்படி படுத்து தூங்கணும், படுக்கையில் நாம் எப்படி படுத்திருக்க வேண்டும், நாம் உறங்கும் பொழுது நம்முடைய கைகள் எப்படி இருக்க வேண்டும், நாம் எழுந்திருக்கும் பொழுது எப்படி எழுந்திருக்க வேண்டும், நாம் தண்ணீரை எப்படி அருந்த வேண்டும், உணவை எப்படி சாப்பிட வேண்டும், சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னாடி அந்த கைகளை நாம் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், சாப்பிட்ட பாத்திரத்தை நாம் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற எல்லா விதமான வழிமுறைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த வழிமுறைகளை பின்பற்றுவது. அதை யாரு அந்த சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றவில்லையோ இவங்க என்ன செஞ்சிருவாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரித்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்படின்னு 2 தன்மையை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிலைநாட்டியவர்கள். அதே போன்று இன்னொரு ஆளு அல்லாஹ்வை புறக்கணித்தவர், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழிமுறைகளை புறக்கணித்தவர். இந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹசிபன் அல்லதீன ஜித்தரஹு ஸய்யிஆத்தி அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? தீமை செய்தவர்கள் அல்லாஹ் சொல்றான், தீமை செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் ஒரு நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்தவர்களை போல் அந்நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு நாம் எப்படி அவர்களுக்கு நல்லதை வழங்குவோமோ அது போன்று அல்லாஹ் எனக்கும் வழங்குவான் என்பதாக நீங்க நம்பிக்கை கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான்.
நன்மை செய்தவர்களுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் வழங்குவானோ, என்ன சிறப்பை எல்லாம் வழங்குவானோ அந்த சிறப்பை அல்லாஹ் எனக்கும் கொடுப்பான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையாது. உங்களுக்கு அது கிடையாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சவாஅம் மஹையாகும், நீங்க இந்த உலகத்துல வாழ்றதே சிரமமா போயிடும். மமாத்துகும், உங்களுடைய மௌத்து சிரமமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். மஹையாகும் மமாத்துகும், இந்த உலகத்துல அவர்களுடைய வாழ்க்கையும் மரணமும் சமமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிராகரித்தவருடைய வாழ்க்கையும் அவருடைய மரணமும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது சிரமத்தில் இருக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். உலக வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிராகரித்து விட்ட ஒருவர் எங்கேயுமே நிம்மதியை என்ன செஞ்சிட முடியாது, அடைஞ்சிட முடியாது. அவருக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் நிம்மதியை அல்லாஹ் எடுத்துருவான். அவருக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை அல்லாஹ் அவர்கிட்ட இருந்து எடுத்துருவான். அப்போ உலக வாழ்க்கை அவருக்கு சிரமமா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், மமாத்துகும், மௌத்தும் அப்படிதான் இருக்கும். மௌத்தை அல்லாஹ் சிரமம் இல்லாம கொடுப்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றாங்க. நீங்க கேளுங்க, யா அல்லாஹ், என்னுடைய கடைசி நேரத்துல, அந்த சக்கராத்தினுடைய அந்த கடைசி நேரத்துல எனக்கு என்னுடைய ரூஹை எனக்கு லேசா வாங்கிடு, என்னுடைய ரூஹை எனக்கு ரொம்ப லேசா வாங்கிடு, இந்த துவாவை கேட்க சொல்றாங்க. அதனாலதான் யாருடைய ரூஹை அல்லாஹ் லேசா வாங்குவான் அப்படின்னு சொன்னா, யாருடைய ரூஹை ரொம்ப கடுமையாக வாங்கப்படும் அப்படின்னா, யார் அல்லாஹ்விடத்துல அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கிறாரோ அவருடைய ரூஹு லேசா வாங்கப்படும். அவருடைய ரூஹு லேசா வாங்கப்படும். ஆனா அந்த நேரத்துல அது சொல்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ சொல்லுவோம். ஆனா அந்த தொண்டைக்குழியில அல்லாஹ் ரூஹை நிறுத்தியதற்கு பின்னாடி அதை சொல்லணும். அதை சொல்றதுதான் பெரிய விஷயம். ஆனா அந்த நேரத்துல அதை சொல்ல முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தாலும் சொல்ல வராது, சொல்ல முடியாது. அத்தகைய ஒரு சூழல் ஏற்படாமல் இருப்பதுக்கு தான் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை குடு என்பதாக துஆ கேட்கணும். இப்ப யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொன்னா, ஒருவர் பாங்கு சொல்லும் போது பேசிக்கிட்டு இருக்கிறாரோ, பாங்கு சொல்லும் போது யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறாரோ, பாங்கினுடைய சப்தத்தை தன்னுடைய காதில் வாங்கி கொண்டு அதை புறக்கணிக்கக்கூடியவர், பாங்குடைய சப்தத்தை கேட்டு இவர் ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கிறார், பாங்குடைய சப்தத்தை கேட்டு வேற ஒண்ணு இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், வேற ஏதோ ஒரு விஷயத்துல இவர் என்ன செய்யறாரு, பிஸியா இருக்கிறார். பாங்கு சப்தம் கேட்குது, ஆனா அவர் அமைதியா இல்ல. இவருக்கு மௌத்தினுடைய நேரத்துல களிமா வராது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனை பாங்க நம்ம புறக்கணிச்சிருக்கோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை பாங்குகள் நம்ம காதுல கேட்கும் போது, டிவி பார்த்துருக்கோம். தாய்மார்களே, சகோதரர்களே, நல்லா கேளுங்க. பாங்கு சொல்லும் பொழுது வீட்டுல டிவி ஓடுது, சவுண்டை குறைக்கிறோம். சவுண்டை குறைப்பது கூட வழி இல்லாத ஒரு சூழல். பாங்கு சொல்லும் பொழுது படுக்க இருக்கிறோம், பாங்கு சொல்லும் பொழுது வேற ஒன்ன பேசுறோம், பாங்கு சொல்லும் பொழுது மொபைல் பேசுறோம், செல்போன்ல என்னமோ நடக்குது. பள்ளியாச வாசல்லே அது நடக்குது. உள்ள தொழுக வர்றாரு, இக்காமத் சொல்லும் போது ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஓடுறாரு, வெளியில ஓடி போன பேசிட்டு தொழுகையில அட்டன் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒரு பாவம். களிமா வர மௌத்தினுடைய நேரத்தில் களிமா வராது என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், மஹையாகும் வ மமாத்துகும், வாழ்க்கையும் மரணமும், உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய மரணமும் சமமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, சாமா யஹ்குமூன், இது ரொம்ப கெட்டவர்களுக்கு உண்டான செய்தி என்பதாக அல்லாஹ் சொல்லும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான் உடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கணும். அல்லாஹ்வினுடைய நீதி, அல்லாஹ் தன்னுடைய நீதியை வழங்குவான். அல்லாஹ் தன்னுடைய கருணையை என் மீது காட்டுவான். அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள் அவர்களுடைய அத்தாட்சியை தான் கொண்டு வந்தாங்க, அவர்களை நாங்கள் முழுமையாக பின்பற்றி வாழுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஈமானை, அந்த யக்கீனை, அந்த உறுதியை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா இந்த ரெண்டையுமே அல்லாஹ் லேசாக்கிடுவான். உலக வாழ்க்கையும் மௌத்தினுடைய நேரத்தையும் அல்லாஹ் லேசாக்குவான். அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் வழங்க வேண்டும். அந்த சிறப்பை பெற்றவர்கள் தான் அது பத்ரு சஹாபாக்கள். இன்னைக்கு பத்ருனுடைய களத்தை பத்தி நாம் பார்க்கிறோம். ரொம்ப நீளமான வரலாறு. அதை பேசினோம்னா 2 மணி நேரம் கூட ஆகலாம், 4 மணி நேரம் கூட பேசலாம். அவ்வளவு பெரிய நீளமான வரலாறை முடிந்த வரையிலும் சுருக்கி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இன்ஷாஅல்லாஹ் முடிச்சிருவோம். இத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இந்த பத்ரியன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பத்ரு சஹாபாக்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, சொந்த ஊரை இழந்து இஸ்லாத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து, அவங்க ஹிஜ்ரத் செஞ்சது போகும் பொழுது அவங்களுக்கு மக்காவுல எல்லாமே இருக்குது. அந்த சஹாபாக்களுக்கு, அந்த முஹாஜிர்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு மக்காவுல சொந்த வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, வாழ்வாதாரத்துக்கு உண்டான, வேலைக்கு உண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்பு எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாம் இருந்தும் கூட
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி அவங்க ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளும் பொழுது சஹாபா பெருமக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. மனைவிய, குழந்தைகளை, சொத்து சுகம், வீடு வாசல் எல்லாம் அப்படி நம்மனால ஒரு இஞ்சி நகர முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தெருவுல நமக்கு ஒரு வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது. அந்த வீடை விட்டுட்டு அடுத்த தெருவுல நம்மளால குடியிருக்க முடியாது. ஐயோ, அந்த தெருவுல இருக்க வீடு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியலையே என்கின்ற ஒரு எண்ணமும் ஒரு ஏக்கமும் இருக்கும். ஒரு 3 மாத காலங்கள் மனைவியை, குழந்தைகளை விட்டு விட்டு ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி வெளியூர் செல்வதற்கு நம்மால் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். நம்ம கூட்டாட்டி பிள்ளைங்களாம் என்ன ஆகுறது, நாம விட்டுட்டு போயிட்டோம்னா? நான் இல்லைன்னா என்னுடைய பொருளாதாரம் என்ன ஆகும், நான் இல்லைன்னா என் வீடு, நான் இல்லைன்னா என் மனைவி, என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என்னுடைய பொருளாதார வரவு செலவு கணக்குலாம் என்ன என்பதாக 1000 வகையான கேள்விகளை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அப்படியே விட்டு ஹிஜ்ரத் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் அப்படியே ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. நான் பின்னாடி வந்தவங்க நல்லா இருக்கணும், நாங்க அதுதானே ஒரு தலைவர் எண்ணக்கூடிய ஒரு எண்ணம். நான் பின்னாடி வந்தவங்க, தன்னை விட்டு வந்தவர்கள் எப்படி இருக்கணும்? அந்த சஹாபா பெருமக்கள் மக்காவில மதினா, அதாவது மக்காவில ரொம்ப செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், நல்ல வசதி வாய்ப்பில் இருந்தவர்கள் மதினாவுல அகதி போன்று வாழ ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒரு அன்சாரி சஹாபி கூட ஒருத்தரை சேர்த்து விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இவரை வச்சுக்கீங்க, நீங்க இவரை வச்சுக்கீங்க. இங்க சொந்த வீடு வாசல் எல்லாம் இருந்தும் அங்க போய் மதினாவுல ஒரு அன்சாரி சஹாபி கூட போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. இது பெருமானாருக்கு ஒரு கவலை ஏற்படுத்தியது. என்னடா இவ்வளவு சந்தோஷமாக நல்லா இருந்த இந்த இந்த தோழர்கள் இவங்க இப்படி அகதி போன்று இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பெற்று தரணும் என்கின்ற நோக்கத்தில் தான் சில முடிவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கின்றார்கள். அந்த முடிவுதான் ஒரு போராக மாறுகின்றது. அந்த போர் நடைபெற்ற இடத்திற்கு பக்கத்துலதான் பத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கின்ற காரணத்தினால் இது பத்ர் போர்க்களம் என்பதாக இதற்கு பெயர் வந்துச்சு. இந்த இஸ்லாத்துல இந்த பத்ர் போர்க்களத்துல கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை நாம் எடுத்து பார்த்தோம்னா 310, 313, 314, 317 என்பதாக அறிவிப்புகள் வருது. அதுல சஹீஹான அறிவிப்புல எடுத்து பார்த்தோம்னா 313 சஹாபா பெருமக்கள். இந்த 313 பேர் கலந்து கொண்ட இந்த போர்ல ஒருவேளை இந்த 313 பேரும் இறந்து போயிட்டாங்க. இந்த 313 பேருக்கு அல்லாஹ் தோல்வியை கொடுத்திருந்தான் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் இன்னைக்கு இருக்காது, முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு. அத்தகைய ஒரு சூழலில் தான் இந்த களம் ஆரம்பம், இந்த போர் ஆரம்பமாச்சு. சில அபு ஜஹில், அபு உத்துபா, ஷைபா, உத்துபா, வலிது, ஷைபா போன்ற பெரும் ஆட்கள் எங்கேயாவது எந்த இடத்துலயாவது முஸ்லிம்கள் மாட்டுனாங்கன்னா சொன்னா போதும். இன்னைக்கு எதிர்பார்க்கிறான்ல, இன்னைக்கு முஸ்லிம்கள் எங்கடா சிக்குவாங்க கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். எங்கேயாவது மாட்டினாங்கன்னா அதோடு அவங்களை அழிச்சிடணுங்க கூடிய எண்ணம் ரொம்ப மிகுதியாக இருந்த ஒரு நேரத்தில் தான் இத்தகைய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது என்ன செஞ்சான், இதை ஒரு பெரிய போராக பிரகடனம் செஞ்சு இந்த போர்க்களம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு சஹாபா பெருமக்கள் தள்ளப்பட்டார்கள். அல்லாஹ்வே அனுமதி கொடுத்தா, நீங்க போர் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சஹாபாக்கள், அன்சாரிகள், முஹாஜிர்கள் எல்லாமே சேர்ந்து 313 பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த போர்க்களத்தை சந்திக்க வருகை தருகின்றார்கள். 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. 2 குதிரை, 20 ஒட்டகம். அந்த 20 ஒட்டகமும் நெளிஞ்சு போயிருக்கும். பெரிய ஒரு சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த ஒரு நிலையில இல்லாத ஒரு சூழல். ஹஸரத்துனா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உபைதா ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு, இவங்க தான் பத்ர் போர்க்களத்தினுடைய முதல் பேரை துவக்கி வைக்கிறாங்க. போர்க்களத்துல ஒரு 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 வரமுறை ஒண்ணு இருக்கு. எதிரினுடைய படையில இருந்து ஒரு ஆள் வருவாரு, இங்க இருந்து ஒரு ஆள் போகணும். முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தான் என்ன செய்யப்படும், அங்க போர் சண்டை நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் சண்டை நடக்கும். அப்ப இஸ்லாமிய சமூகத்திலிருந்து, சஹாபாக்கள் தரப்பிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஸரத்னா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. ஹம்ஸாவுக்கு எதிராக அந்த புறத்திலிருந்து உத்துபா என்று சொல்லக்கூடிய அவன் பெரிய ஷைத்தான், உத்துபா என்ற அவன் வீரன், பெரிய ஷைத்தான், அவன் வரான். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உத்துபாவுக்கும் முதல் சண்டை நடக்குது. சண்டையில ஹஸரத்னா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியான ஒரு வெற்றியை பெற்றாங்க. இந்த வெற்றி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, தோற்றவங்களுக்கு பயத்தையும் வெற்றி பெற்ற அணியினருக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். அப்ப பயங்கர உற்சாகம் ஆயிட்டாங்க சஹாபாக்கள். ஆயுதம்லாம் கிடையாது கையில, கேடயமோ வாளோ எல்லாம் கிடையாது. ஆனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீர தீரமிக்க அந்த சண்டையை பார்த்துட்டு
அங்க உத்துபா கீழே விழுந்த உடனேயே இங்க சஹாபாக்களுக்கு ஒரு உற்சாகம். அடுத்து இரண்டாவது ஹசரத்னா உபைதா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு பலகீனமான ஒரு சஹாபி தான். அவங்க பெரிய வீரர்லாம் கிடையாது. உபைதா ரலியல்லாஹு அவங்க அனுப்பிக்கும் போது அவன் எதிரிருந்து வலிது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் அனுப்பி வச்சான். வலிதுங்கிற ரொம்ப வலிமையான ஆள், ஆனா இவங்க ரொம்ப பலகீனமான ஒருத்தர் தான். இவங்க போறாங்க, ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. ஹசரத்னா உபைதா ரலியல்லாஹு அவர்களால முடியல, ரொம்ப போராடி கடைசியில வலியில ஜெயிச்சுட்டாங்க. வெற்றிங்கிற நம்ம சஹாபாக்களுடைய புறத்துல வெற்றி. மூணாவதாக இரட்டைவாள் வீச்சாளர் என்பதாக சொல்லக்கூடிய ஹசரத்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் களம் காணுறாங்க. அவங்க உள்ள போறாங்க, அவங்களை எதிர்த்து ஷைபா என்று சொல்லக்கூடிய ஒருவன் வரான். இப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் போனாங்க, ரொம்ப நேரம்லாம் அவங்க டைம் எடுத்துக்கல. அலி ரலியல்லாஹு பத்தி நமக்கு தெரியும், இரட்டை வாழ் வீச்சாளர். அவங்களுடைய ஒரு வாள்ல ரெண்டு முகம் இருக்கும், அதான் இரட்டை வாழ் தான் அவங்க வச்சிருப்பாங்க. களத்துல போய் இறங்கின உடனே ஒரே நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டாங்க. இப்ப வரலாறுகள்ல எழுதப்படுகிறது, உத்துபா வலீது ஷைபா போன்ற அந்த பெரும் தலைகளுடைய தலைகளை அங்கேயே முடிச்சுட்டாங்க, அங்கேயே முடிஞ்சு போச்சு. பத்ருடைய அந்த போர் ஆரம்பத்திலேயே இந்த 3 பேரும் முடிஞ்ச உடனே சஹாபாக்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, வெற்றிங்கிறது நமக்கு தான், வெற்றிங்கிறது நமக்கு தான். என்ன காரணம்னு சொன்னா, இரவு முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா அப்படி, இரவு முழுவதும் பெருமானார் கேட்ட அந்த துவா அப்படி. கைகளை உயர்த்திய கையை கீழே வைக்கவே இல்லை, தன்னுடைய கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஹய்யு யா கையும் பிரஹமத்திக நஸ்தகி, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ வெற்றியை கொடு, எனக்கு பாதுகாப்பை கொடு. இந்த கூட்டம் தோல்வி அடைஞ்சால் உன்னை அல்லாஹ்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காது. நாங்க இந்த போர்க்களத்துல கொல்லப்பட்டாலும் ஷஹீதாக்கப்பட்டாலும், இந்த போர்க்களத்துல நாங்க தோக்கப்பட்டாலும் அடுத்து உன்னை அல்லாஹ்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காது என்பதாக இரவு முழுவதும் கேட்ட துவா. இந்த இரவு முழுவதும் பெருமானார் கேட்ட அந்த துவாவினுடைய பரக்கத்துல முதல்ல வந்த 3 ஷைத்தான் அடிபட்டான். அடுத்து அபுஜஹில், அவனை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அபுஜஹில் தான் அடுத்த ஷைத்தான். அபுஜஹிலை அல்லாஹ் யாரை வச்சு கொல்ல வச்சான்? பெரிய வீரர்கள் யாரும் போய் அபுஜஹிலை கொல்லல, பொறும் கொண்ட வாளை எடுத்து போய் யாருமே அபுஜஹிலை கொல்லல. 12-10 வயது சிறுவர்கள் தான், 2 முஆது முஅப்பீத் என்று சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள் அபுஜஹிலை கொலை செஞ்சாங்க இந்த போர்க்களத்துல. அது மிக சுவாரஸ்யமான விஷயம். அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்றாங்க, எங்களெல்லாம் பெருமானார் போர்க்களத்தினுடைய வரிசையில நிக்க வைக்கும் பொழுது இல்ல வலது புறத்துல ஒரு குட்டி பையன் நின்னான், இடது புறத்துல ஒரு குட்டி பையன் நிக்கிறான். எனக்கே பயமா இருந்துச்சு, இன்னும் இவ்வளவு பெரிய போர்க்களத்துல 2 சின்ன பையனை நம்ம பக்கத்துல நிக்க வச்சிருக்கிறாங்களே, இவங்க எப்படி என்ன செய்ய போறாங்க என்பதாக நான் நினைச்சேன். அந்த முஆதும் அவ்வீதும் என்கிட்ட கேட்கிறாங்க, அபுஜஹிலை நாங்க பார்த்தது இல்ல, அபுஜஹில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அபுஜஹிலை தெரிஞ்சு நீங்க என்னையா பண்ண போறீங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். இல்ல, நான் அபுஜஹில் வந்தா எங்களுக்கு நீங்க அடையாளம் காட்டுங்க என்பதாக அந்த 2 பேரும் கேட்ட உடனே அபுஜஹில் 1ஆம் நம்பர் பெருமையில அவனை மாதிரி பெருமை அடிக்க முடியாது, பெருமையில அவனை மாதிரி பெருமை கொள்ள முடியாது. அவன் எந்த அளவுக்கு பெருமையாளன் என்பதை இந்த வரலாறுடைய முடிவுல நம்ம பார்க்கலாம். அப்போ அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி அபுஜஹில் வரும்பொழுது 2 பேர்கிட்ட கண்ணை காமிச்சுட்டாங்க. அந்த போர் அவன் தான் அபுஜஹில். 2 சஹாபாக்களும் 2 சிறுவர்கள் முஆது முஅப்பீத் கூட்டத்தை பிளந்துகிட்டு ஓடி, ஒருத்தர் அபுஜஹில் வந்த குதிரையினுடைய காலை வெட்டினாரு, குதிரை கீழே சரிந்துச்சு. ஒருத்தர் அபுஜஹிலுடைய கழுத்தை எடுத்தார். ஒரு செகண்ட்ல அல்லாஹ் எல்லாத்தையும் முடிச்சு விட்டார். அந்த பத்ர் போர்க்கிழமை இன்னும் வேற மாறி சஹாபாக்கள் இன்னும் உற்சாகம் வந்துச்சு, வெற்றி நமக்கு தான், வெற்றி என்பது நமக்கு தான். அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்ட அந்த எதிரிகள் சொன்னாங்க, எங்களை அடித்ததும் எங்களை வெட்டியதும் இவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சஹாபாக்களுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, இவங்க கிடையாது, அவங்க எல்லாம் வேற மாதிரி இருந்தாங்க, அவருடைய முகங்கள் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அருமையான சகோதரர்களே, 3வது வானத்திலிருந்து அல்லாஹ் மலக்குகளை இறக்கி வைத்தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கு உதவுவதற்காக வேண்டி 3வது வானத்திலிருந்து அல்லாஹ் மலக்குகளை நமக்கு உதவிக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பி வைத்தான். என்ன காரணம் தெரியுமா? அவங்க 3 விஷயத்துல உறுதியா இருந்தாங்க. முன்னாடி நம்ம சொன்னோம்ல, அல்லாஹ் தன்னுடைய நீதியை மறுமையில் வழங்குவான், அதனால இந்த உலகத்துல நம்ம நீதமா வாழ்ந்துக்கணும், அதுல உறுதியா இருந்தாங்க சஹாபாக்கள். 2வது, தன்னுடைய கருணையை அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான், அதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. 3வது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க, விட்டுட்டு வாங்கினாங்க வந்துட்டாங்க, போர்க்களத்துக்கு போங்கன்னாங்க போனாங்க. அங்க அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒரு உதவி. அங்க அபூஜஹில் என்ன செய்யறான்? இறக்கப்பட்ட உடனேயே பத்ருக்களம் இன்னும் வேறு முகமாக மாறியது, வெற்றி திலகமாக அது மாறியது. காலையில நோன்பு நேரம், காலையில
ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரைக்கும் இந்த போராட்டம் நடக்குது, இந்த போர்க்களம் நடைபெற்றது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயில்ல நோன்பு வச்சுட்டு வந்தோம்னா நம்ம படுற பாடு தாங்க முடியாது. நம்ம படுற பாடு இருக்கு, நம்மளால தாங்க முடியாது. சகோதரர்களே, நோன்பை வைத்துக் கொண்டு காலையில் இருந்து லுஹர் வரையிலும் அணிவதற்கு செருப்பு இல்லை. சஹாபா பெருமக்கள் இடத்துல செருப்பு கிடையாது, பாலைவன மணல்ல செருப்பு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களுடைய ஏழ்மையை பார்த்து அழுகுறதா, சஹாபாக்கள்கிட்ட ஆயுதம் இல்லையே அப்படின்னு அதை நினைச்சு அழுகுறதா, நோம்பு வச்சுக்கிட்டு இந்த ஆட்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அதை நினைச்சு அழுகிறதா? அவங்க அவ்வளவு வேதனைப்பட்டாங்க. ஆனால் எல்லா வேதனைகளையும் சஹாபா பெருமக்கள் தாங்கி கொண்டது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செஞ்சான். எப்படிப்பட்ட உதவி அப்படின்னு சொன்னா, முதல் உதவி அல்லாஹ் அவர்களுக்கு மனசுல ஒரு அமைதியை கொடுத்தான், பதஷ்டம் இல்லை. எங்கேயுமே நம்ம ஹதீஸே இருக்குது, எந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் பதஷ்டம் அடையாதீர்கள், பதற்றத்தோடு எந்த செயலையுமே நீங்க செய்யாதீங்க. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. நீங்க பதஷ்டப்பட்டு பதற்றத்தோடு ஒரு செயலை செஞ்சா அந்த செயல் என்ன செய்ய முடியாது, நீங்க நினைச்ச மாதிரி அதை அடைஞ்சிக்க முடியாது, அது வேற மாதிரிதான் முடியும். அப்ப அமைதி வேணும், மனசுக்கு முதல்ல அமைதி இருக்கணும். ரெண்டாவது நிம்மதி இருக்கணும், உடல் ரீதியான ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு தூக்கம் என்பது தேவை. அதனாலதான் நேரத்திற்கு சரியாக தூங்க வேண்டும். இரவு நேரத்தினுடைய பயணத்தையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வேண்டாம் என்பதாக நமக்கு சொல்றாங்க. இரவு நேரத்தினுடைய பயணத்தை நீங்க குறைச்சிட்டுங்க. என்ன காரணம்னா, இரவு நேரம்னா தூங்குவதற்கு சிறந்த நேரம். அந்த தூக்கத்தை அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. அந்த தூக்கம். மூணாவது சிறந்த மலை. இந்த மூணை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சான். அவங்களுக்கு மனதுல அமைதியை கொடுத்தா, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாங்க. அந்த தூக்கத்தின் மூலமாக உடலுக்கு ஆரோக்கியமும் உற்சாகம் கிடைச்சிச்சு. அவங்க செழிப்பாக ஆகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த நேரத்துல ஒரு மலையை கொடுத்தான். இந்த மூணையும் கொடுத்து மூணாவது வானத்திலிருந்து மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி வச்சு இந்த போர்க்களத்தை அல்லாஹ் நேரடி கண் பார்வையில நடந்தது என்பதாக நாம் வரலாறுகளில பார்க்கிறோம். காலையில ஃபஜ்ர்ல இருந்து லுஹர் வரைக்கும் இந்த போர்க்களம் நடந்தது. இந்த போர்க்களத்தில நிறைய சஹாபா பெருமக்கள் வீரத்தோடு போராடினார்கள். அதில் உயிரை விட்ட இந்த சஹாபா பெருமக்கள் இந்த 313 பத்ர் சஹாபாக்கள். இவங்களுக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல கலந்து கொண்ட காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் இவங்களை பத்தி சொல்லிட்டா, அவர்களை நான் பொருந்தி கொண்டேன், என்னை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள், அவர்கள் முன் செய்த பாவத்தையும் இனிமேல் பின்னாடி அவங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கும் குற்றமே இருக்காது. அப்ப இவங்களுக்கு நேரடி சொர்க்கம்ட்டாங்க. உங்களுக்கு நேரடி சொர்க்கம். பின்னாடி இவங்க பாவம் செஞ்சாலும் சரி, உங்க பின்னாடி என்ன செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் அவங்களுக்கு அல்லாஹ் பாவத்துக்குண்டான தண்டனையே கொடுக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி செஞ்ச பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருச்சு, பின்வரும் காலங்களில் என்ன பாவம் செஞ்சாலும் அதுவும் மன்னிக்கப்பட்டிருச்சு. அவர்கள் சோனத்திற்குரியவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமித்தாங்க. இதான் பத்ரியன்கள். இந்த பத்ரியன்களுடைய பெயரால் நாம அல்லாஹ்விடத்துல எந்த உதவியை கேட்டாலும் கிடைக்கும் என்பதாக சில வலிமார்கள் இறைநேசர்கள் தங்களுடைய கிதாபுகள்ல எழுதுறாங்க. பத்ர் சஹாபாக்களுடைய அந்த பரக்கத்து இருக்குது, அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த சஹாபாக்கள் மிகவும் இஸ்லாத்திற்கும் நமக்கும் என்ன செய்யணும், ரொம்ப அவங்க இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமே இல்லை. இன்னைக்கு நாம முஸ்லீமா இருக்க முடியாது. நாம வேற ஏதோ ஒரு நிலையில இருந்திருப்போம். நமக்காக வேண்டி இந்த புனித மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்த அந்த சஹாபா பெருமக்கள், அந்த பத்ரியன்களோடு அல்லாஹ் நாளை வறுமை நாளையில நம்மையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாய்ந்தவான அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.